ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் அவங்க ஆதி. பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற படம் பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். ஸோ இந்த படத்தோட பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஆந்தாலஜி ஃபிலிம் தான். 3 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸில் நடக்கக்கூடிய கதைகளை ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் படம் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா டான் ட்ராக்டன்பர்கே தான் இந்த படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு. செம்மையாக எடுத்து கொடுத்துருக்காருங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு அனிமேஷன் சீரீஸாக கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லைனுக்கும் தனித்தனி எபிசோடு ரிலீஸ் பண்ணலாம், ஒரு 4 எபிசோடு சீரீஸாக ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் அதுக்கப்புறம் தான் சரி இதை படமாகவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு படமாகவே சேர்த்து இதை கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட அனிமேஷன்ஸை அன்ரியல் இன்ஜினில் பண்ணியிருக்காங்க. அர்கேன் பார்த்துருப்பீங்களா, அர்கேன் அப்புறம் அந்த அக்கீரா, இந்த அனிமேட்டட் சீரீஸை இன்ஸ்பயர் பண்ணி இந்த சீரீஸ் எடுத்துருக்கிறதா மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமே, இந்த படத்தோட ஐடியாவே எப்படி வந்ததுன்னா, இந்த பிரெடேட்டர் அடுத்த படத்துக்கான ஒரு ஐடியாஸை திரட்டியிருக்காங்களாங்க. அப்படி திரட்டும் போது ஏகப்பட்ட ஐடியாஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு டைம்லைன்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிரெடேட்டர்ஸ் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஈச் ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டிங்கை ஒவ்வொரு ஐடியாவை எடுத்திருக்காங்க. இப்படி தனித்தனி ஐடியாஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு படமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் டிஃப்ரெண்ட்டாக கம்பைன் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ், 3 டிஃப்ரெண்ட்டான ஆட்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா வைக்கிங் செட்டிங், இன்னொன்று இந்த ஜப்பான் செட்டிங், இந்த நிஞ்சா சமுரைஸ் அந்த செட்டிங், இன்னொன்று வேர்ல்டு வார் 2 செட்டிங். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ் நடக்கக்கூடிய கதைகள். இப்போ இந்த படத்தை பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா யோஜாவோட அந்த ஒரு கோடெக்ஸ் தான் காட்டுறாங்க. யோஜாக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது, அவங்களோட ஹானர் ஆஃப் கோட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இது. நட்சத்திரங்களில் போய் தேடி பலமான எதிராளியை கண்டுபிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு காட்டுங்க, உங்களுக்கான பரிசுகளை அந்த ட்ராஃபீஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, கில்லர் ஆஃப் கில்லர்ஸாக மாறுங்க அப்படின்னு அந்த கோடெக்ஸில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் ப்ரெடேட்டர்ஸோட இனமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்குனே பிறந்தவங்க. அவங்களோட இந்த கோட் ஆஃப் ஆனர் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் த ஷீல்டு, அடுத்தது ஸ்வாட், அடுத்துதான் த புல்லட். ஸோ ஷீல்டுன்றது அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு வைக்கிங் செட்டிங்கில் வருது. அது மேலே கூட ஒரு சிம்பிள் காட்டியிருப்பாங்க. அந்த சிம்பிள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் சனத்தை சேர்ந்தவங்களோட சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடுன்றதுக்கு அந்த ஜாப்பனீஸ் காஞ்சி அந்த முறை இருக்குல்ல, அந்த முறைப்படியே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து புல்லட்ன்ற வேர்ல்டு வார் 2 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் ஓட்டியிருக்காங்கல்ல, அந்த ஃப்ளைட்டோட பேர் கிரம்மன் F4F ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டை தான் பார்த்தீங்கன்னா இவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளைட்டு நம்ம ஹீரோ டாரஸ் ஓட்டுற ஃப்ளைட் பேர் தான் புல்லட், அதோட பேரை தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஷீல்டோட கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏர்சா அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தங்க, அவங்க பையன் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டத்தை ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு இன்னொரு கிரேவேஜ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கிளான் எதுக்கிறதுக்காக போகிறாங்க. அதோட தலைவன் ஜோரான். அந்த ஜோரான் தான் பார்த்தீங்கன்னா ஓசாவோட அப்பாவை கொண்டவன். ஸோ அதனால் ஓசா கூட்டா அப்புறம் பையனை கூப்பிட்டுட்டு பழி வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க பழி வாங்குறதுக்காக எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டும் போது அந்த இடத்துல கரெக்டாக பிரெடேட்டர் உள்ள புகுந்துருது. இந்த பிரெடேட்டர் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க, லைக் ஹல்க்கு மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக கூட நம்ம அப்சல்யூட் பேட்மேன்லாம் பார்த்துருப்போம், பேன் அந்த மாதிரி இருப்பான், அந்த மாதிரி இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. இந்த பிரெடேட்டர் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா தி பிரெடேட்டர் படம் பார்த்துருப்பீங்களா 2018, அதில் வந்து அந்த பிரெடேட்டரோட லுக்கை அப்படி ரெசம்பிள் பண்ணும், பார்க்கறதுக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுக்கு ஒரு கை போயிட்டு இருக்கோம், கை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸை மாட்டிருக்கோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோனிக் பூம் அதால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ சோனிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டாக அதோட கையில் மாட்டிட்டு இருக்கு. அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த தலைவனை ஜோரனையுமே கொண்டுடுறாங்க. அங்கே தான் அந்த பிரெடேட்டர் என்ட்ரி கொடுக்குது. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுச்சு. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓசா மட்டும் எப்படியும் அங்கேருந்து கீழே விழுந்து அங்கே பிரெடேட்டர் கூடலாம் சண்டை போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுனால அது கண்ணு தெரியாமல் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து எப்படியோ ஓசா பார்த்தீங்கன்னா அந்த பிரெடேட்டரை போட்டு தள்ளி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. வந்து பார்த்தா அவங்க பையன் ஆல்ரெடி இறந்துருப்பான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு ஸ்டோரி முடியுது. அடுத்து ஸ்வாடோட ஸ்டோரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஜாப்பனீஸ் செட்டிங்கில் நடக்கிறது. ஒரு அப்பா 2 பசங்களுக்குள்ள நடக்கிறது. ஸோ அந்த அப்பா பார்த்தீங்கன்னா தன்னோட அடுத்த சக்ஸஸராக ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தன்னோட 2 பசங்ககிட்டையுமே கத்தி கொடுத்து சண்டை போட வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் அந்த கத்தியை வச்சு அந்த கட்டையை வெட்டுறாருல, லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் ஒருத்தன் இந்த கட்டையிலேருந்து உடஞ்சி தான் கீழே. அதுக்கு ஒரு சின்ன ஃபோர் ஷேடோயிங். அண்ட் அவங்க 2 பசங்க, ஒருத்தனோட பேர் கெஞ்சி, இன்னொருத்தனோட பேர் கியோஷி. அங்கே பார்த்தீங்கன்னா கியோஷி வந்துட்டு கெஞ்சி அட்டாக் பண்ணி அவன் முகத்தில் அந்த தழுவை போட்டுருவான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சமுராய் ஆகணுன்றதுக்காக அப்படி பண்ணிடுவான். பட் கெஞ்சி இவன் கூட சண்டை போடுறதுக்கே ஒத்துக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான்னா தோத்து போனவன் அந்த இடத்த விட்டே ஓடி போய் வெளியே ட்ரைனிங் எடுத்து அவன் ஒரு ஷினோபி ஒரு நிஞ்சாவா மாதிரி இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கியோஷி ஒரு சாமுராயா மாதிரி இருப்பார். 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த அப்பா இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா மரியாதையும் முடிச்சிட்டாங்க. கியோஷி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கெஞ்சி இதை கேள்விப்பட்டு அவனோட நிஞ்சா சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு டேரெக்டாக இந்த இடத்துக்குள்ள சண்டை போகிறதுக்காக வருவான். அந்த இடத்துல அந்த ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லைக் அவன் வந்துட்டு பெல் அடிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுங்களை தடுப்பான். பட் அதுவும் நடந்து போயிடும். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவன் ஸ்டெல்த்தியாக இருந்துட்டு இருப்பான்.
நிஞ்சாஸ்க்கு சாமுரைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமுரைஸ் ஆர் ஸ்டெல்த்தி. அவங்க வளைஞ்சு நெளிஞ்சு காட்டு கடையெல்லாம் புகுந்து எகிரி குதிச்செல்லாம் அடிப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுரைஸ்ன்றவங்க டேங்க் மாரி. அவங்க நின்ன இடத்துலேருந்து அப்படியே அடிச்சு சண்டை போடணும். அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அந்த மாதிரி 2 பிரதர்ஸ்குள்ள சண்டை நடக்குது. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான். அண்ட் அவங்களுக்கு அந்த இடத்துல சண்டை நடக்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படி கெஞ்சி வந்துட்டு கியோஷி முகத்தில் கோடு போட்டுருவான். பழி வாங்கிட்டான் அடை அப்படின்ற மாதிரி. இந்த கோடு போடுறதுக்காடா இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹானரை பற்றினதில்ல. ஆனால் அங்கே தான் அந்த கட்டையில் விழுந்த வெட்டுனால கியோஷி மேலேருந்து கீழே விழுந்துருவான். அதே சமயத்தில் தான் அந்த நிஞ்சா பிரெடேட்டருமே வந்துட்டு நம்ம கெஞ்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணி பல பேத்த போட்டு தள்ளிடும் அங்கேருந்து ஆட்களை. முக்கியமாக அதுக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான வெப்பன் இருக்குங்க. லைக் ஒரு விப் மாதிரியான வெப்பன் இருக்கும். எக்ஸாக்ட்லி இந்த மார்டல் காம்பேட்டில் ஸ்கார்பியன் வெப்பன் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கிட்ட ஒரு ஈட்டியுமே இருந்துட்டு இருக்கும். அந்த ஈட்டி வெப்பனை வச்சுமே அது பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த ஈட்டி ஸ்பிளிட் வேர் ஆகும். ஸ்பிளிட் ஆகி பார்த்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் துணையெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு அது பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு பிடிச்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா கெஞ்சி வந்துட்டு கோட்டையிலேருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல கியோஷியை மீட் பண்ணுவான். கியோஷி இன்னும் சாகலை. அங்கே எகைன் அவங்களுக்கு கூட சண்டை நடக்கும். நிறுத்துறா அது வந்துட போதுரா அப்படின்னு சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அது வந்துடும். அண்ட் 2 பிரதர்ஸுமே அப்படியே கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதுக்கிட்ட இருந்தால் அந்த கிரனேட் மாதிரியான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா அது அடிவாங்க வச்சு அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபினிஷர் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அது 2ஆக வெட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கியோஷிக்கு பயங்கரமாக அடி போட்டுரும். கியோஷி செத்துருவார். கெஞ்சி இன்னும் ஸ்டில் ஒரு தான் இருப்பாப்ல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் கதை முடியுது. அடுத்த கதை தான் த புல்லட். அந்த வேர்ல்டு வார் 2 ஃப்ளைட் இருக்குல்ல அதோட பேர் தான் புல்லட் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 2 சமயத்தில் நடக்குது. ஹீரோ பேர் டாரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வேர்ல்டு வார் 2ல அந்த மிலிட்டரியில் போய் சேர்ந்திருக்காப்புல. அந்த சமயத்தில் தான் அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணது வானத்துலன்னு தெரிய வந்திருக்கும். ஒரு ஏலியன் டெக் டிவைஸுமே அவர் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அண்ட் அந்த சமயத்தில் அவர் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு டாரஸ் அங்கே இருக்கிற ஒரு பழைய மாடல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் சண்டைக்கு போவாப்புல. அந்த இடத்துலலாம் பார்த்தா அங்கே அந்த பிரெடேட்டர் எல்லா ஷிப்ஸையுமே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேண்டின்ற ஒருத்தர் அவர் உயிரியே தியாகம் பண்ணி எப்படியோ டாரஸ் எஸ்கேப் பண்ண வச்சிருந்திருப்பாரு. பட் டாரஸ் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு போய் அவன் வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணி அந்த ஃப்ளைட் இன்ஜினை ஆஃப் பண்ணி ஹீட் தெரியாத மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஆகி எகைன் அந்த பிரெடேட்டர் அட்டாக் பண்ணியிருப்பான். பட் ஸ்டில் அந்த பிரெடேட்டர் அவனை விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்க எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸாக அதோட வெப்பனை வச்சே அதை அடித்து சாவடிச்சு போட்டிருப்பாப்புல. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா அதுவுமே முடிஞ்சு. அண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அந்த சமயத்தில் அவர் வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு மேலே அந்த பிரெடேட்டரோட ஷிப் வந்து அவர் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்த ஆட்களையுமே பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர் யாரெல்லாம் பிரெடேட்டர்ஸை போட்டு தள்ளுறாங்களோ அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டாது அதுக்கு வச்சுட்டு இருக்கு. முழிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம டாரஸ் வந்துட்டு ஒரு கிரையோ சேம்பர்லேருந்து முழிப்பார். எக்ஸாக்ட்லி இந்த ஏலியன் படத்தில் பார்த்துருப்பீங்களே எல்லாம் அந்த கிரையோ சேம்பர்ஸில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. பாசிபிளி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அண்ட் முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்குங்க. அண்ட் அந்த அண்ட் யவ்ஜாஸ் அதுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு அரேனாக்கு வந்திருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய கிளாடியேட்டர் மாதிரி இதுங்களெல்லாம் இறக்கி சண்டை போட வர மாதிரி ஒரு மைதானங்க. அந்த இடத்துல எல்லாத்தையும் இறக்கி விட்டுருப்பாங்க இவங்க 3 பேரையும். அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்லார்டு பிரெடேட்டரை காட்டுவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ஓர்சா வந்துட்டு கிரண்டல் கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு பிரெடேட்டர் வார்லார்டு. ஸோ அந்த இடத்துல அது வரும்போது அது பார்க்கவே செம கூல் லுக்கிங்காக பயங்கரமாக இருக்குங்க. சைஸும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அது பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஜீனோமாஃபோட வாளுங்க தான். ஜீனோமாஃப் டைல்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. ஜீனோமாஃப் குயினோட அந்த ஒரு ரிப்கேஜ் ஃப்ரண்ட் அதோட மாஸ்க் வேறு ஒரு மிருகத்தோட ஸ்கல்ல தான் அது மாஸ்காக போட்டிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கும் சரி லுக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுதான் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். எஸ் ஜீனோமாஃப்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது. அதுங்க மனுஷங்க பேச்சை மிமிக் பண்ணுற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுங்களுக்குமே தனியாக லாங்குவேஜ் இருக்குது. அண்ட் அவங்க ஒவ்வொருத்தர் கழுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி மாட்டி விட்டுருக்கோம். அதில் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஈச் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் அது பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் பேசி இந்த இடத்துல நீங்கள் சண்டை போடணும், உங்களில் அவன் உயிரோட இருக்கானோ அவன் தான் என் கூட சண்டை போடும் அப்படின்வா. இது உன் கூட சண்டை போடுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி வெப்பன் கொடுக்கும். அதுவும் அவங்க காலத்தை சேர்ந்தது. நம்ம ஏர்சாக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் ஆக்ஸு, கிஞ்சிக்கு அந்த ஒரு சமுராய் ஸ்வாட், அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாரஸ்க்கு ஃப்ளிண்ட் லாக் பிஸ்டல் கொடுத்துருக்கோம். அவனே கதருவான், டே இது என் காலத்தை சேர்ந்தது இல்லடா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருப்பான். ஏன்னா ஃப்ளிண்ட் லாக் பிஸ்டல்லாம் ரொம்ப பழங்காலத்துது. அதை லோடு பண்ணுறதுக்கே நேரம் ஆகும். பட் அந்த இடத்துல அவங்க 3 பேர் சண்டை போட ஏர்சா பார்த்தீங்கன்னா 8 பேர்த்தையும் போட்டு தள்ளிடலாம் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சி இவன் கூட சண்டை போடுற எண்ணமே இல்லை, நம்மளாம் சேர்ந்துங்க தப்பிக்கணும் அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். டாரஸுமே அதை தான் சொல்லுவான். இவங்க 3 பேத்துக்குள்ளேயுமே லாங்குவேஜ் பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோம். கிரண்டல் கிங் பேசுகிறதே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. பட் ஸ்டில் இவங்க 3 பேர் இவங்களுக்குள்ளேயே பேசுறது டிரான்ஸ்லேட் ஆகலையா, அது மட்டும் சின்ன டவுட்டாக இருக்குது. பட் என்னவோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ரேண்ட் கார் மாதிரி ஒரு மிருகத்தெல்லாம் இறக்கி சண்டை போட வச்சிருப்பாங்க. டாரஸ் அது முழுங்கிட்டு இருக்கோம். பட் உள்ளே போனவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு பிரெடேட்டர் கடிச்சிட்டு இருக்கோம். அதோட கை மட்டும் தனியாக இருக்க அந்த வெப்பனை யூஸ் பண்ணி எப்படியோ போட்டு தள்ளி அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுவாங்க. அண்ட் அட்லாஸ்ட் எப்படியோ பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகி அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பிரெடேட்டருக்கு வார்லார்டு அடிக்கிறதுக்கு போவாங்க. அது இவங்க 3 பேருமே அசால்ட் ஓவர் பவர் பண்ணிடும். பட் பார்த்தீங்கன்னா டாரஸ் வண்டிக்குள்ளே அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே ஏறி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிரண்டல் கிங்கை அடித்து பறக்க விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து
இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அப்பயும் விடமாட்டாங்களே, அவங்க ஒரு செயினை வச்சு பிடிச்சி இழுப்பாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை. ஏர்சாக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டாரஸை பார்க்கும்போது அவங்க பையனோட ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பிளானட்டுக்கு வந்து அவங்கள எப்படியோ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு இவங்க இந்த இடத்துல மாட்டிக்குவாங்க. அந்த வார்லார்டு சொல்லுவான், லெட்ஸ் கோ ஹண்டிங் அப்படின்னு மாதிரி அவங்க பாஷையில் சொல்ல ஏகப்பட்ட பிரெடேட்டர் ஃப்ளைட்ஸ் அந்த ஃப்ளைட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறதோட அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதோட படம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிரெடிட் சீன்னு சொல்ல முடியாது, படத்தோட கண்டினியூவேஷன் தான். எகைன் நம்ம ஏர்சாவை கிரையோ சேம்பரில் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஏகப்பட்ட கிரையோ சேம்பர்ஸ் இருக்குங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அங்கே சில பல கிரையோ சேம்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிரையோ சேம்பர் காட்டுவாங்க, பார்க்குறதுக்கு அந்த ஏலியன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஏலியனை பற்றி பெருசாக இது வரைக்கும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பிரெடேட்டர்ஸ் படத்தில் வந்துச்சுல ரிவர் கோஸ்ட்னு ஒரு சீனில் அந்த ஏலியன் மாதிரியே ஒரு லுக் வந்துட்டு இருந்துச்சு. பட் இது அதுவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அண்ட் ஒருத்தர் இருக்காப்புல ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் டச் அப்படின்னு தான் பிரெடேட்டர் படத்தில் அந்த அர்னால்டு, பட் அவர் கிடையாது. அடுத்து தான் ஒரு முக்கியமான ஷாக்கு நம்ம நார்வே கிரையோ சேம்பரில் வச்சுருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி பிரே படம் வந்துச்சுல, பிரே படத்தோட கண்டினியூஷனாக தான் அந்த படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நாரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரையோ சேம்பரில் அடைக்கப்பட்டிருக்கா. அண்ட் இந்த படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆச்சுல, அடுத்த மாதமே ஜூலை மாதமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில சீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் ஹாரிகன் டச்சு பிரெடேட்டர் 1, 2 அந்த 2 ஹீரோஸையுமே காட்டியிருக்காங்க. அப்போ பிரெடேட்டர்ஸ் படத்தை ஏன் சேர்க்கலன்னு தெரில. அதில் கூட ராய்ஸ்னு ஒரு ஹீரோ வந்திருப்பாரு, அவரையும் சேர்த்துருக்கலாம், அவரையும் விட்டுட்டாங்கன்னு தெரில. அவரையும் சேர்த்துருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் எண்டிங், அப்புறம் எக்ஸ்டெண்டட் எண்டிங்கை அதை சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பாசிபிளி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்த்து ஒன்றா கட்டி லைக் அவெஞ்சர்ஸ் மாதிரி கடைசியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரெடேட்டர்ஸ் எதுக்குறாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு படம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ சொல்ல முடியாது, வந்தாலும் வரும். ஃபேன்ஸுமே அதெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தாங்க, நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். பட் சில இடத்துல உங்களை பார்க்குறதுக்கு பிளாட் ஆர்மர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட தோணும். குறையில்லாத சீரிஸ் இங்கே எங்கே இருக்குது, எல்லாத்துலையும் தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருக்கிறதுனால இந்த தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கவர் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் பை பாய்.